மெஜிஷியன் அவர் தலையில துணியா போட்டதும் பார்த்தீங்கன்னா, கீழ கால் படாம மேல பறக்க ஆரம்பிச்சுடுறான். நேர்ல ஒருத்தர் பார்த்தவனால நம்ப முடியல. எனக்காக இன்னொரு டைம் பண்றீங்களான்னு கேட்கவும், அவரும் பண்ண ஆரம்பிச்சுறாரு. அந்த ஷாட்ல பார்த்தீங்கன்னா, அவர போட்டு தள்ளிர்றான். அவன்ட்ட இருக்கிற மேஜிக் புக்கெல்லாம் எடுத்து இவன் கத்துக்கிட்டு 9 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இவன் தான் டாப் வேர்ல்ட் மெஜிஷியனா இந்த வேர்ல்டுல இருக்கிறான். அப்புறமா ஒரு மெஜிஷியன இன்டர்வியூ எடுக்க ஒரு ஸ்டூடெண்ட் வரான். வந்ததும் கை கொடுத்ததும் கையில இருந்த மோதிரத்த அப்படியே எடுத்துடுறான். அந்த மெஜிஷியன் பார்த்ததுமே ரிட்டர்ன் திருப்பி கொடுத்துடுறான். அதுக்கப்புறமா அவனுக்கு தெரிஞ்ச ஒரு மேஜிக்க செஞ்சு காட்டணும்னு சொல்லி கேட்கறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மெஜிஷியன் சொல்றான். மெஜிஷியன் பார்த்தீங்கன்னா நோட் பேட்ல நம்பர் எழுதியிருப்பான். அதை பிளட்டால ரிவீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி நீ கண்டுபிடிச்சதுங்கிறது எனக்கு தெரியும்னு சொல்லுவான். அவன் கொடுத்த பென்ல பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சார்ல மூலியமா பாத்தீங்கன்னா இவன் எழுதுற நம்பர் எல்லாமே அவன் போனுக்கு மெசேஜா போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மெஜிஷியன் நீ எப்படி இந்த மேஜிக் ட்ரிக் எல்லாம் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்கிறப்போ, இந்த மேஜிக் மட்டும் இல்ல, அந்த சார்ட் மேஜிக் கூட எனக்கு தெரியும். ஏன்னா இந்த முதல்ல எங்க தாத்தா தான் இந்த மேஜிக்கை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லவும் அந்த மெஜிஸோட மூஞ்சி ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா மாறிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க தாத்தாவோட புக்கு இந்த லாக்கர்ல தான் இருக்கு, ஒழுங்கா எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்றா. அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த லாக்கர் நம்பர் எனக்கு மட்டும் தான் தெரியும், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு சொல்லவும் அவன் பாத்தீங்கன்னா எதுவும் செய்ய முடியாம போயிடுறான். அதனால பாத்தீங்கன்னா போலீஸ் வர்றாங்க இவன் அரெஸ்ட் பண்றதுக்கு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இவன் ஒய்ஃபை இவனே கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. கிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கவும், ப்ரூஃப் இருக்கு, நீ அந்த லாக்கர் ஓபன் பண்ணி காட்டணும்னு சொல்லவும் இவனும் லாக்கர் ஓபன் பண்றான். லாக்கர்ல பாத்தீங்கன்னா ரத்தத்தை ஒரு கத்தி இருக்கு. எப்படின்னு யோசிக்கிறான். அப்பதான் தெரியுது இவன் பாத்தீங்கன்னா ரிங்க மாத்தி கொடுத்திருக்கான். நார்மல் ரிங் அவன் வச்சுட்டு சென்சார் ரிங்க இவன் கிட்ட கொடுத்திருக்கான். சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த லாக்கரோட பாஸ்வேர்டு எல்லாமே அவன் போனுக்கு மெசேஜா கன்வெர்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, சட்ட பாக்கெட்ல கத்தியும் மாத்தி வச்சிடுறான். மெஜிஷியன் மேஜிக் பண்றப்ப பாத்தீங்கன்னா தேவையில்லாம கத்தியில கைய வச்சிடுறான். சோ அதனால கை ரேகை பதிஞ்சிருது. அவனை ஒய்ஃப் கொண்டுட்டு இவன் மேல பழி வந்துருது. சோ 9 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தாவை கொன்னவனை இப்போ பழி வாங்கிடுறான்.